இந்த மாடி மேலே ஏறி இறங்கும் பொழுது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா அந்த லிஃப்ட்டை இயக்கறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பான். நீங்கள் போய் நின்னா போதும். நீங்கள் பட்டன்லாம் அமுத்த வேண்டியதில்ல. சார் எத்தனாம் மாடிக்கு போகிறீங்க? 2 பட்டன் அவன் அமுத்துவான். ஏன்? நீங்கள் எதையாவது அமுத்தி வச்சு சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. அது மாதிரி இப்போ சாமி யார்? நமக்கு லிஃப்ட் மேனாக நிற்கிறார். ஏறும்போதும் சரி, இறங்கும் போதும் சரி, அவரே பட்டனை அமுத்தி விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாப்பா, கூட்டிகிட்டு வரேன் வாப்பா அப்படின்னு ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்கிறான் இறைவன் என்பதைத்தான் எற்பு பணியாய் அப்படின்னு சொன்ன பண்டாரி என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் கேட்டா, மூலாதாரத்திலிருந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு கொண்டு வந்து புருவ மத்தியில் விடுவது, அதுக்கப்புறம் புருவ மத்தியிலிருந்து பிடிச்சி கொண்டாந்து கீழேங்க மூலாதாரத்தில் விடணும். இது எது போல? இப்போ பள்ளிக்கூடம் போகும்போது குழந்தை வீட்டிலலாம் குளிர்ந்துருச்சு, குளிச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு புத்தக பையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வாட்டர் கேனை கையில் வச்சுட்டு பஸ்ஸு வந்த உடனே